இந்த பிரச்சனை வந்து சுகர் வந்து எவ்வளவு இப்ப காமனா இருந்துச்சு ஒரு காலத்துல, அதான் மாதிரியே ஃபேட்டி லிவர் வந்து இப்ப யாரை கேட்டாலும் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேம். ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கு. நார்மலா ஸ்கேன் எடுத்தங்க கிரேட் 2ல இருக்கு, அது ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கேஷுவலா இருக்கு சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் 200 above இருக்கு, எல்டிஎல் லெவல் 100க்கு மேல போய் இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 180 200 வரைக்கும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா அந்த அப்போ அவங்களுக்கான இந்த ஃபேட்டி லிவர் கிரேட் 3ல இருக்க வாய்ப்பு இருக்கு. 4 போயிடுச்சுன்னா லிவர் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர்ன்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துரும். இதுவே ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்குன்னா நீங்க ரொம்ப எளிமையாக சித்த மருத்துவத்துல நம்ம கியூர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். நல்லா கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. என்னென்ன மூலிகை எல்லாம் அவசியம் நம்ம லிவர் ஹெல்த்துக்காக சாப்பிடணும் அப்படிங்கறதையும் நீங்க சொன்னீங்க. ரொம்ப அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேருக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே தீக்ஷாலயத்தில் டாக்டர் நித்யா மேம் ரொம்ப அழகா பொறுமையா இங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களையும் நல்ல முறையில் பரிசோதனை செய்து அவங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கான சித்தர்கள் வழியில் கூறப்பட்ட மருத்துவ முறையை வந்து அவங்க பரிந்துரைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நல்ல ஒரு ரிசல்ட்டோட தான் இங்கேருந்து போகிறாங்க. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து ஃபேட்டி லிவர். இந்த வார்த்தை இப்ப அடிக்கடி நிறைய பேர் வந்து உச்சரிக்கிறாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஃபேட்டி லிவருக்கான காரணம் என்ன? இந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேஜ் 1 இருக்கும்போது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம இப்ப நித்யா மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வீட்டில் செய்யக்கூடிய மிக எளிய வழிமுறைகள் என்ன, இதில் வந்து கியூர் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப அழகான முறையில் வரவங்களுக்கு ரொம்ப பொறுமையாக நீங்கள் வந்து அவங்களுடைய உடல் பிரச்சனைகளை தெல்ல தெளிவாக கூறி அவங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க மேம். இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் தான் மேம். இந்த பிரச்சனை வந்து சுகர் வந்து எவ்வளவு இப்ப காமனா இருந்துச்சு ஒரு காலத்துல, அதான் மாதிரியே ஃபேட்டி லிவர் வந்து இப்ப யாரை கேட்டாலும் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேம். இதற்கான காரணம் என்ன? இதை வந்து நம்ம சித்த முறையில முழுமையாக சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கு. நார்மலா ஸ்கேன் எடுத்தங்க கிரேட் 2ல இருக்கு, அது ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கேஷுவலா இருக்கு சொல்றாங்க. கரெக்ட். இது 4th ஸ்டேஜுக்கு போகும்போதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலா ஆகிறது அவங்களுக்கே தெரியுது. ஃபேட்டி லிவர் ஏன் ஏற்படுது? முதல்ல ரொம்ப நாளா உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்கா, சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம இயர்லி ஒன்ஸ் ஃபுல் பாடி செக்அப் கண்டிப்பா பண்றது ஒரு 45 வயதுக்கு மேல இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நம்ம உடல்ல கொழுப்பு சத்து அதிகமாக சேருதுன்னு சொல்லும்போது ஒன்னு சப்குட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எங்க சேருதுன்னா அடி வயிற்றுல நிறைய பேருக்கு தொப்பை தொங்குற மாதிரி இருக்கு, லேடிஸ்க்கு சொல்றோம். தைஸ்ல எல்லாம் சேடல் பேக் மாதிரி சைட்ல அப்படியே பெருசா தைஸ் கிட்ட சேர்றது, ஆர்ம்ஸ்ல வந்து ரொம்ப லூஸா இருக்கிறது. இது செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா விசரல் ஃபேட், ஆர்கன்ஸ் மேல படியிறது. இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேட்டி லிவரா வர்றது. கல்லீரலுக்கு மேல படியிறது, ஹார்ட்டுக்கு மேல படியிறது. சோ டீப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம பாடியில போயிட்டு படிய ஆரம்பிச்சு உயிருக்கே ஆபத்தா முடியற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ நம்மளுடைய டயட் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பாத்தீங்கன்னா அந்த உணவுக்கு அடிமையாகி பசிக்குதோ இல்லையோ நான் இதை சாப்பிட்றேன், தேவை இருக்கோ இல்லையோ இந்த உணவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. அதனுடைய பின் விளைவுகள் லிவர் வரைக்கும் பாதிக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. இந்த ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்? அடிக்கடி மூச்சு, கொலஸ்ட்ராலுக்கு இருக்கிற என்னென்ன சிம்டம்ஸோ இதுலயும் இருக்கும்.
ஒருவேளை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் 200 அபவ் இருக்கு, எல்டிஎல் லெவல் 100க்கு மேல போய் இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 180 200 வரைக்கும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கு. ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அந்த அப்போ அவங்களுக்கான இந்த ஃபேட்டி லிவர் கிரேட் 3ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே 4 போயிடுச்சுன்னா லிவர் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர்ன்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துரும். இதுவே ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்குன்னா நீங்க ரொம்ப எளிமையாக சித்த மருத்துவத்துல நம்ம கியூர் பண்ணிடலாம். அந்த பேட் கொலஸ்ட்ரால வெளியேற்றிடலாம். ஸோ அதற்கான நிறைய மூலிகை மருந்துகள் இருக்கு. ஸோ வீட்டுல நம்ம செய்ய வேண்டியது காலையில எம்டி ஸ்டொமக்ல இந்த டீ டெய்லி குடிச்சிட்டு வாங்க. ஃபேட்டி லிவருக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னா கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, சீரகம் ஒரு 50 கிராம், ஓமம் 50 கிராம், இதனோட தனியா விதைகள் கொத்தமல்லி விதைகள் 100 கிராம். ஓகே. ஸோ எல்லாத்தையுமே லைட்டா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல நல்லா ஒரு 5 to 6 கிராம்ஸ் டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர்ல இதுல வந்து கொஞ்சம் புதினா இலைகள் கொஞ்சம் நிறையவே போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி எம்டி ஸ்டொமக்ல ஒரு கிளாஸ் காலையில இதுல வந்து கொஞ்சம் 2-3 டிராப்ஸ் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். டெய்லி குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டா நம்ம தவிர்க்க வேண்டியதுன்னா ஸ்வீட்ஸ். இப்போ என்னன்னா காலையில டீ காஃபி ஸ்ட்ராங்கா குடிக்கிறீங்களா, அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. மேம் நிறைய பேர் அடிக்ட் ஆயிடுறாங்க மேம். அது குடிக்கலன்னா என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு வேற சொல்றாங்க. சோ அந்த சுகர் வந்து கட் பண்ணணும். ஒயிட் சுகர் தான் நல்லது கிடையாது, பிரவுன் சுகர் வந்து நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சில பேர் பிரவுன் சுகர் எடுத்துக்கிறாங்க. அது என்ன மேம், அது நல்லதா இல்லையா? ஆல் ஃபார்ம் ஆஃப் சுகரை வந்து நம்ம கட் பண்ணிடுறது தான் நல்லதா மேம்? என்ன வகையான இனிப்பாக இருந்தாலும் கட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்வீட்டா நம்ம வந்து காஃபி டீ எடுக்கிறேன், இதை அவாய்ட் பண்ணிட்டு காலையில இந்த டீ வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். பேட் கொலஸ்ட்ரால் இருக்கா, நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா? ஏன்னா இந்த ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு ஜாயிண்டிஸ் வரும். ஜாயிண்டிஸ் வருதா, நமக்கு நிறைய பேருக்கு கால் பிளாடர் ஸ்டோன் வரலாம். எக்கச்சக்கமான நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள். இதையும் நம்ம தீர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த மாதிரி உணவு முறைகள்ல நிறைய மாற்றம் செய்யணும். அடிக்கடி உணவுல மூலிகைகள் சேர்த்துக்கோங்க. வல்லாரை துவையல் சாப்பிடலாம், கருவேப்பிலை துவையலாக சேர்ந்துக்கலாம், பிரண்டை துவையலாக எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாம் நம்ம துவையலா எடுக்கிறது லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணி சித்தர்கள் சொன்ன காயக்கற்ப மூலிகை கல்லீரலுக்கு. ஸோ அப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 50 ml ஜூஸ் டெய்லியுமே இதுல வந்து ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்து ஜூஸ் எடுக்கும்போது அந்த ஃபேட்டி லிவர் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷமா ஆல்கஹால் எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். இயல்பு தானே இது நம்ம நினைச்சுப்போம். இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் நிறைய பேர் காமனா லேடிஸ்க்கே இருக்கு மேம். வீட்டுல இருக்க லேடிஸ்க்கே கேட்டா ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அப்போ நான் வந்து இன்ஃபேக்ட் இதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டேன், பியூர் வெஜிடேரியன். எனக்கு எப்படி இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சு? அவ்வளவு ஆச்சரியப்படத்தக்க வகையில பாத்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கிறது ஒரு ரீசன், நைட்ல தூக்கம் இல்லாதது ஒரு ரீசன், ஏசி அறையிலே உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ரீசன். அப்போ அதுக்குதான் நம்ம கிளினிக்ல ஸ்பெஷலா இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் டயட் ஒரு சார்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் இந்த யோகா பண்ணுங்கன்னு ஒரு சார்ட் கொடுக்குறோம். ஸோ இதனோட மெடிசன் இதை ஃபாலோ பண்ணுங்க. எண்ட் ஆஃப் தி செகண்ட் மந்த் அகைன் ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம். ஸோ ஃபேட்டி லிவர் 2ல இருக்கா, கிரேட் 1ல அது மாதிரி, கிரேட் 1ல இருக்கா கம்ப்ளீட்டா அது கியூர் ஆயிடும். என்ன ஒரு விஷயம்னா நம்ம சொல்ற மெடிசன்ஸும் டயட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக ஃபேட்டி லிவர் கரைய ஆரம்பிச்சிடும். பயப்படவே வேண்டாம். இதில் நிறைய பேர் அலட்சியப்படுத்தாமல் கிரேட் 1 கிரேட் 2லேயே இருக்குன்னா இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் சொல்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். நல்லா கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. என்னென்ன மூலிகையெல்லாம் அவசியம் நம்ம லிவர் ஹெல்த்துக்காக சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. நேயர்களே, இன்னைக்கு வந்து நித்யா மேம் வந்து ஃபேட்டி லிவரை பற்றி கிளியராக நிறைய விஷயங்கள் நமக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். அதை மாதிரி நீங்கள் ஃபேட்டி லிவருக்காக நம்ம நித்யா மேமை வந்து பார்க்க வந்தீங்கன்னா அவங்க தரக்கூடிய டயட் சார்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சார்ட்டு, மெடிசன்ஸு, இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஃபேட்டி லிவரை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம். ஹெல்த்தியான லிவராக அது மாறும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு முறை நம்ம நித்யா மேமை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை பிளாக் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாடு வெளியூர்களில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னா நித்யா மேம் கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. அவங்களுக்கு ஆதம்பாக்க தவிர தாம்பரத்துலேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கிற இடம் தாம்பரத்துக்கு அருகில் இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயும் வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எதுனாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.